ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு மணி உருண்டை. தேவையான பொருட்கள்: கேழ்வரகு 1 கப்பு, பனங்கற்கண்டு 1 கப்பு, துருவிய தேங்காய் 1 கப்பு, 1 ஸ்பூன் நெய், தேங்காய் பால் 2 ஸ்பூனு, ஏலக்காய் 4, 1 சிட்டிக்கு உப்பு. முதல்ல நம்ம பாகு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். பனங்கற்கண்டை போட்டு 4 ஏலக்காயை இடித்து இப்போ சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் அது கொதிக்கட்டும். வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துங்க. அதில் மாவு சேர்த்துருங்க. 1 சிட்டிக்கு உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறலாம். 2 ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெல்லத்தை சேர்த்தாதான் மாவு நல்லா கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி ரெடி பண்ணுங்கள். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முத்துமணி சைஸுக்கு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும். உருட்டி வாழை இலையில் வச்சு அவிச்சிடலாம். இதை வாழை இலையில் வச்சு அவிக்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் உருட்டியாச்சு. நம்ம பாருங்கள், சாக்லேட் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இது இட்லி பாத்திரத்தில் வச்சு மேலே வாழை இலையை மூடி ஒரு 10 நிமிஷம் அதை வேக வைக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். கேழ்வரகு மணி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. மேலே தேங்காயை தூவி இறக்கிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.